அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பாக்கியம் வரம் வேண்டியும் திருமண வரம் அமைய நோய் நொடிகள் தீரும் என இந்த அம்மளை தரிசித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என மக்களால் சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டி கும்ப படையல் போட்டு நமது அம்மாவுக்கு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் திருமணம் வரம் வேண்டி 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சை துணியில் கட்டியும் வேண்டுதல் செய்தனர். அம்மனுக்கு காய்கறிகள், சிறுதானியங்கள், கீரை வகைகள் சாதத்துடன் கலந்து கும்பப்படையல் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுதுங்க. இந்த பூஜையில் வைத்து படையலை வாங்கி செல்லும் பக்தர்கள் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் நோய் நொடிகள் தீரும் என ஐதீகமாக உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையிலும் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் மாரியம்மன் கோவில் உள்ளதாக சொல்லப்படுதுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் புராண பெயர் ஆதிபராசக்தி மற்றும் மாரியம்மனின் முக்கிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். நமது பாரம்பரிய கல் சிலைகள் போலில்லாமல் மணலிலும் களிமண்ணிலும் மருத்துவ மூலிகையிலும் பிரித்தெடுக்கப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என வரலாறு தகவல் கூறுகிறது. வேண்டினால் வரம் கொடுக்கும் மற்ற தெய்வங்கள் இருக்கும், ஆனால் உலகில் மனதில் நினைத்ததை கொடுக்கும் நமது இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மாள். சமயபுரம் மாரியம்மன் கண்கண்ட தெய்வமாக சொல்லப்பட்டாலும் மக்களின் தீமைகளையும் தீரா நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சொல்லப்படுதுங்க. சில ஆண்டு காலமாக அமாவாசையில் சேலம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியில் பக்தர்கள் வருகின்றனர். அவர்கள் வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து செல்வதாக சொல்லப்படுதுங்க. கோவில் காலை 6 மணிக்கு நடை திறந்து இரவு 9 மணிக்கு சாத்தப்படுகிறது. காலை 9 மணிக்கு, மதியம் 12 மணி, இரவு 7 மணி என கால பூஜை நடக்கிறது. அமாவாசை நாள் மட்டுமில்லாமல் முந்தைய நள்ளிரவு 12 மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் பூஜை நடக்கிறது. அப்போது பச்சை பயிறு, கத்திரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்பட்டு வருகிறது. சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம், முருங்கைக்கீரை பொரியல், சப்த கன்னியர்களுக்கு குறிக்கும்படி பச்சரிசி மாவால் ஆன 7 மாவிளக்கு உருண்டை தலைவாழை இலையில் வைக்கப்பட்டு ஒளி மகாதீபம் மற்றுமின்றி தீபமேற்றி உடுக்கையடித்து பாட்டு பாடி தீப ஜோதியில் அம்பாளை இறக்கி பூஜை நடக்கும். அம்மன் மாவிளக்கில் எரியும் தீபத்தில் ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையலை இருந்து கைப்பிடித்து அளவு உணவு எடுத்து பக்தர்கள் வழங்கப்படும். குழந்தை வரம் வேண்டுவோர் வாங்கி சாப்பிடுகின்றனர். இப்படி 3 அமாவாசை தொடர்ந்து வந்து அம்மாளை தரிசித்து கும்பப்படையல் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். பூஜையில் பங்கேற்ற பின் 20 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லாம தம்பதியருக்கு கூட அதன் பாக்கியம் கிடைத்துள்ளது. இதனால் சிலர் 5-7 மாதங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சியை கோவிலில் நடத்துகின்றனர். இந்த நம்பிக்கையால் தான் தமிழகம், பிற மாநிலங்களில் வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமாக இந்த அம்மாளை தரிசித்து வருகின்றனர். சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை அருகில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளது. அங்கே 6 அடி அகலம், 8 அடி நீள கருவறையில் 6 அடி உயரத்தில் சதை வடிவில் அம்மன் அருள் பார்க்கிறார். அங்கு அமாவாசையில் வழங்கப்படும் கும்பப்படையல் உணவை 3 அமாவாசையில் வந்து சாப்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என பக்தர்களின் நம்பிக்கை உள்ளது.
ஒரு சில தம்பதியர்களுக்கு நிறைய ஆண்டுகள் ஆனாலும் குழந்தைகள் இல்லாமல் கோவிலாக சென்று வேண்டுதல் செய்கின்றன. ஆனால் இந்த அம்மாளை தரிசித்து வாங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நாங்களும் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற இந்த அம்மாளை வேண்டுகிறோம். நீங்களும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கும்பப்படையில் வைத்து நீங்களும் இந்த அம்மாளை தரிசித்து வாங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். குழந்தை வரம் கிடைக்க இந்த அம்மாளை தரிசித்து வாங்கள், உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் என மக்களால் சொல்லப்படுதுங்க. தீரா நோய்களை தீர்க்கும் சமயபுரம் அதிதிகளையும் தீமைகளையும் அளித்து தீரா நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது. அத்தேவியே மகாமாரியம்மன் என்ற கண்கண்ட தெய்வமாக அழைக்கப்பட்டாலும் மக்கள் தீமைகளையும் தீரா நோய்களையும் தீர்த்து வைப்பதாக ஐதீகமாக உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் விக்கிரமம் மூலிகைகளால் ஆனதே. இந்த அம்மாளை பற்றி தெரியாதவர்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள். இந்த அம்மாள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சிக்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்திருந்த நாங்கள் குடும்பத்தோட 3 அமாவாசை கும்பப்படையில் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். போக 9 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இங்கே வந்து 9ஆம் மாதம் வளகாப்பு வைபவம் நடத்திட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். என்ன சாமி? எனக்கு வந்து கல்யாணம் முடித்து ஒரு 2 வருஷ காலங்கள் ஆகிடுச்சுங்க. 2 வருஷ காலத்தில் சரியான முறை குழந்தை இல்லை. போய் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களும் தெரிய வரல. ஆனால் அங்கே கடைசியில் பார்த்தோன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, என் மனைவிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சதவீதம் உண்மைப்பா உறுதிப்பான்னு சொன்னாங்க டாக்டர்லாம். அதையும் கடந்து எங்களுக்கு 2 வருஷமாகவே குழந்தை இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சன்னிதானத்துக்கு முதல் அமாவாசை வந்தேன். 3 அமாவாசை வர சொன்னாங்க. அதில் முதல் அமாவாசை வந்தேன். 20 மணி நேரம் கியூவில் நின்னோம். 20 மணி நேரம் கியூவில் நின்று இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து முதல் அமாவாசையே எனக்கு குழந்தை தக்க வச்சு கொடுத்துச்சு தாயார். அது அப்படி அடுத்த மாதம் வளகாப்பு விட போகிறோம். அடுத்த மாதம் இதே தேதி அளவில் வளகாப்பு விட போகிறோண்ணா. கோவிலுக்கு செல்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த கோவிலில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே சமயம் புத்திர பாக்கியத்திற்காக பல கோவில்களுக்கு சிறப்பானதாக அறியப்படுகிறது. அந்த கோவில்களுக்கு சென்று வணங்கி சில வழிபாடுகளை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என மக்களால் நம்பப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள்: பிள்ளை வரம் தரும் குலதெய்வ வழிபாடு. திருமணமான பின் ஒவ்வொருவருக்கும் அடுத்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் குழந்தைதான். திருமண வாழ்க்கை இனியதாக அமைய அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைதான் காரணமாக உள்ளது. சில பேருக்கு திருமணமான பின் குழந்தை பிறக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு திருமணமான பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. குழந்தை என்பதே ஒரு வரம். இன்றைய நவீன உலகத்தில் பலருக்கு குழந்தை வரம் குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. அதனால் நம் மருத்துவரிடம் செல்வதாக தான் இருக்கிறது. அதற்கு காரணம் உணவு முறைதான்னு சொல்றாங்க. விதியை மதியால் வெல்லலாம் என்பது போல தெய்வத்தின் அருள் இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடவுள் அளித்த வரங்களிலே மிகவும் முக்கியமானது குழந்தை வரம். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அந்த பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு குழந்தை பேறு அமைய இந்த பரிகாரம் ரொம்ப உதவியாக இருக்கும். குலதெய்வ அருளால் வாழையடி வாழை என உங்கள் குடும்பம் தலைக்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாளில் மேற்கொள்ளுங்கள். அது வளர்பிறையாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு செப்பு தட்டில் நுனி மற்றும் காம்பு உடையதாக ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது சிறிது மஞ்சள் போட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கை வையுங்கள். அகல் விளக்கில் நெய்யூற்றி வாழைத்தண்டு திரியை ஏற்றுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஏற்றுங்கள். இவ்வாறு ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் செய்து வாருங்கள். தீபம் கிழக்கும் பார்த்து இருக்க வேண்டும். வெற்றிலை காம்பே வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். நுனிக்காம்பே தெற்கு பார்த்து இருக்க வேண்டும். மஞ்சள்
நீங்கள் மஞ்சள் குளிக்கும் போது இதனை பயன்படுத்துங்கள். மஞ்சள் தேய்த்து குளிக்கும் போது புத்திரகரணமாகிய குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்.